கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இப்போ எபிசோட்ல நடக்க போகுதுன்னே சொல்லலாம். அதாச்சு நம்மளோட ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு வெளுத்து வாங்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரி எங்களை மறைச்சிங்க, குடும்பமே சேர்ந்து ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான கேள்வியை சாமுண்டீஸ்வரி இப்போ அதை எதிர்த்து நிற்கிறாங்க ரேவதி. இப்போ ரேவதிக்கு யாரு அப்படின்ற கார்த்தி ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு காய்ஸ். இப்போ நம்மளோட ரேவதி என்ன பண்றாங்க, யாகத்துல பாக்குறாங்க. அந்த யாகத்துல பாத்தீங்கன்னா ராஜா சேதுபதியோட பேரன் தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்ற விஷயம் ரேவதிக்கு தெரிய வந்துருச்சு. ரேவதியும் என்ன பண்றாங்க, போய் நேரடியா அதை பாக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ராஜா சேதுபதி ஊருக்கு போயிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக கார்த்தி அதாச்சும் எம்டி அப்படின்றவர் தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டி கையை கூடுங்கன்னு சொல்லிட்டு கையை எடுத்து தலைமையில வச்சு ஒழுங்காக நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இவரு தான் ராஜா சேதுபதியோட பேரனா, எதுக்காக என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை சத்தியம் பண்ணி உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டியால் எதையுமே சொல்ல முடியல. அம்மா ரேவதி, நான் உன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கல, எல்லாமே விதிப்படி தான் நடந்துட்டு இருக்குது. நீ எதை கேட்கறதுனாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு. ரேவதி நினைக்கிறாங்க எதுக்காக மொத்த குடும்பமும் இப்படி பொய் சொன்னாங்க, இந்த மாதிரி பேரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நான் அம்மாவை கேட்குறேன்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, ரேவதி மின்னல் வேகத்தில் போகிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. பயங்கரமாக இதை பற்றி என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம். ரேவதி எவ்வளோ அவங்க அம்மா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி பழைய ஞாபகத்தை மறந்துட்டான்னு தெரிஞ்சு வேற ஒருத்தனை மாப்பிள்ளையா கூட்டிட்டு உட்கார வச்சு இவங்க தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதிக்கு சுத்தமாக உண்மையே தெரியாமல் சாமுண்டீஸ்வரிக்கு பயந்து குடும்பமே நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன உடைச்சல்ல ரேவதி என்ன பண்ணுறாங்க, நேராக போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட எதுக்காக இப்படி ஏமாத்துனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி திக்கி திணறாங்க. என்ன ரேவதி சொல்ற, நான் என்ன உன்னை ஏமாத்தினேன் அப்படின்ற மாதிரி திருப்பியும் பொய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, பொய் சொல்லாதீங்கம்மா, இவரு ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி கிடையாது, எதுக்காக பொய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இல்லை ரேவதி, உனக்கு யாரு சொன்னதுன்னு சொல்லும் போது இந்த விஷயத்த நான் எல்லாத்தையும் ஊர் மக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாகத்துல ராஜா சேதுபதியோட பேரன் தான் உட்காந்துருந்தாரு, அதாவது என்னோட எம்டி சார்ன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாங்க. ரேவதி கிட்ட சிக்கி திக்கி தவிக்கிறாங்க. இப்ப சாமுண்டீஸ்வரி கூட சேர்ந்து மருதுவும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஐயோயோ, நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்தோம், இப்ப ரேவதி அவங்க அம்மா முன்னாடி திருப்பிட்டாலே இனிமேல் இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு குடும்பத்தையே வெளுத்து வாங்குறாங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா, எதுக்காக என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண சொல்றீங்க, அம்மா தான் முட்டாள்தனமா பண்றாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு, யாரா ஒருத்தராது என்கிட்ட இதை பத்தி சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட ராஜா சேதுபதி குடும்பத்தில் இருக்க பாட்டியும் சரி, இப்போ ராஜராஜன், ரோகிணி, அதுக்கப்புறம் கூட இருக்கிற நம்மளோட மயில்வாகனம் கூட முதல் கொண்டு எல்லாரும் திரு மூச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கூட இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு மன உடைச்சல் ஆயிடுச்சு. ஆனால் சாமுண்டீஸ்வரை வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள்லாம் ஒரு அம்மாவா, என் வாழ்க்கையை இப்படி கெடுப்பீங்களா, ஏமா இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே விருப்பம் இல்லை, எதனால தான் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஒழுங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட வாழ்க்கைக்காக தான் நான் பண்ணேன், அந்த கார்த்தி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான், நான் பார்த்த பையன்தான் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவான் அப்படின்ற பழைய பகையெல்லாம் சொல்லும் போது ரேவதிக்கு உச்சகட்ட கோவம் கத்துறாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் இருக்க தெரியாம பேருமே முடிக்கிறாங்க. எனக்கு தெரியாது, அம்மாக்காக தான் நாங்கள் பயந்துக்கிட்டு எதுவும் சொல்லாமல் இருந்தோம், ஆனால் உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம், இந்த கல்யாணம் முதல் கொண்டு நிற்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோன்ற மாதிரி சொல்லி
சமாளிச்சிடுறாங்க. இப்போ அடுத்து சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு நம்மளோட ரேவதிக்கு பக்காவாக எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே